இதோ இவள்தான் திலகம். கோடிக்கணக்கான இந்நாட்டு மன்னர்களின் வரிசையிலே இவளும் ஒருத்தி. ஏழ்மை என்பது நகைச்சுவைக்குரிய விஷயமல்ல. எனினும் நகைச்சுவையோடு ஏழ்மையிலும் இன்பத்தை காணும் இவள் ஒரு மாறுபட்ட குணச்சித்திரம், ஒரு இனிய குணச்சித்திரம். வறுமை இவளது கற்பனை திறனுக்கு அணை போடுவதில்லை. அடுத்த வேளை உணவு என்பதை அரிதான நிகழ்ச்சியாக கருதும் இவள் அவ்வப்போது ஒரு அரசாங்கமே நடத்துகிறாள். தனக்குள்ளேதான் அனாதை ராணியாகிறாள், நகர்வலம் வருகிறாள். மந்திரியாரே, நாட்டில் நன்றாக மழை பெய்கிறதா? மாதமும் மாறி பெய்து கொண்டே இருக்கிறது மகாராணி. பாவம், குளிர் நாள் நடுங்குகிறார் பெரியவர். ஆமாம், நடுங்குகிறார். இதை அவருக்கு போர்த்தி விடுங்கள். போர்த்தி விட்டேன். இவன் தான். இவன் திருடும் போது பிடிபட்டு விட்டான். இவனை சிரச்சேதம் செய்து விடலாமே. சிறுபிள்ளைத்தனம். இவர் ஏன் திருடுகிறார்? திமிர். இல்லாமை. இவரையும் இருப்பவராக்கிவிட்டார். எப்படி மகாராணி? 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள். ஆஹா, இது காக்காய். நான் பெற்ற பேரு. சிறுவனை தொந்தரவு செய்யாதீர்கள். அரசிக்கு முன்னால். அரசி என்ன, ஆண்டவனே வந்து முன் நின்றாலும் பாவம் அடக்க முடியுமா? மந்திரியாரே, மழைக்காலம் வரும் முன் ஆங்காங்கே சிறுநீர் துறைகள் கட்டி முடித்தாக வேண்டும். எத்தனை மகாராணி? ஆளுக்கொன்றா கட்டுவார்கள். வீதிக்கு வீதிதான். உத்தரவு மகாராணி. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை மனத்திலே வளர்த்துக் கொண்டு வெறும் அன்றாடங்காட்சியாக திரியும் இவளுக்கு நிழலான தனது கற்பனைகள் வாழ்க்கையில் நிஜமாகாதா என்ற ஏக்கம் உண்டு. அதற்காகத்தான் கிளி ஜோசியம் கேட்கிறாள். மாமதுர மீனாட்சி மனமகிழ்ந்து வந்திருக்கா. சாமான்யமானதில்லே சாம்ராஜ்ய வாழ்வு வரும். சீதைக்கு ராமன் என சேர்த்து வைத்தவள் விதியே கோதைக்கோர் குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும். மங்கைக்கோர் ராஜாவே மணாளனாய் வருவானாம். கிளியாட்ட மாப்பிள்ளே தானாக வருவானாம். கல்யாண நாள் பார்த்து கைப்பிடிக்க வருவானாம். திலகம், என்ன கிளி ஜோசியம் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க? பஸ்ஸுக்கு நேரம் ஆகல, புறப்படு. ஊர் விட்டு ஊர் செல்கிறாள். ராஜாங்கம் நடத்த அல்ல, ஒரு வீட்டில் வேலைக்காரியாக பணிபுரிய ராணி வேலைக்காரி ஆகிறாள். ஐயோ, என்ன இதெல்லாம்?
நானே பரிமாறிக்கிட்டேன். ஏன் செல்லம், நான் டான்ஸ் பாடத்து முடிச்சிட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? நான் ஆபீஸுக்கு லேட்டா போனா எங்க ஆபீசர் குச்சிப்புடி, கதகளி, பரதம் எல்லாம் சேர்ந்து ஆடுவாரு. சாம்பார் போட்டுக்க. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு. தங்கச்சி கல்யாணத்தை முடிக்காம இந்த தடியனுக்கு என்ன அவசரம்? 4 பேர் திட்டவா? தங்கச்சி தான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே. பாத்துடுவோமே. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. செல்லம், நீ என்னோட போட்டி போட்டா உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான். வாப்பா காளிமுத்து. வணக்கம்மா. துணி வியாபாரம் எப்படி இருக்கு? பெரிய வியாபாரம். கட்பீஸ் ஒண்ணு தெரியலீங்க. பொண்ணு யாரு? உன் மகளா? தூரத்து உறவு. பாவம் சோத்துக்கு இல்ல. நீங்க சமையல் வேலைக்கு பொண்ணு வேணும்னு கேட்டீங்களா, அதனால கூட்டியாங்க. குண்டுக்கம்மா, குண்டுக்காங்க. சின்ன பொண்ணா இருக்காளே, ஒழுங்கா இருப்பாளா? அதுக்கு நான் உத்தரவாதம். சில துணிங்க கிழிஞ்சாலும் சாயம் போவாது, அந்த மாதிரி பொண்ணு. காரியம் எல்லாம் எப்படி செய்வா? காரியம் எப்படியா? 501 போட்டு அடிச்சு துவைச்ச மாதிரி சுத்தமா இருக்கும். பாருங்கம்மா, இந்த பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். இனிமே இந்த பொண்ணோட நல்லது கெட்டதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பேரு திலகம். என்ன பேர் சொன்ன? திலகம். இதுதான் சமையலறை. என்ன அப்படி பாக்குற? இருக்கிறது 2 பேரு தானே. எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய சமையல் கட்டுன்னு யோசிக்கிறியா? எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இப்படிதான் பழக்கம். எது வேணும்னாலும் என்ன கேளு. இத பாரு, தவறு செஞ்ச கூட நான் கோபப்பட மாட்டேன். ஆனா அது மறைச்சா ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். அசட்டுத்தனம், சோம்பேறித்தனம், தில்லு முள்ளு, திருறது, ஏமாத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொய் சொல்றது. எங்க அண்ணன் சலம் 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போகணும். அதுக்குள்ள நீ சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணும். துரு துருன்னு எறும்பு மாதிரி வேலை பார்க்கணும். போய் குளிச்சுட்டு வா. அதிக பசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது. அதிக பிரசங்கித்தனமும் எனக்கு பிடிக்காது. குளிக்கிற இடம் இங்க இருக்கு. ஏய் பொண்ணுதா, குளிக்கிற அறை எவ்வளவுடா நீ? ஏண்டா சொல்றா, இன்னுமா மாவச்சிட்டு இருக்க? ஆகட்டும். வீட்டுல முரட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பான். செவடா, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கு. இங்கேதான் இருக்க போகுது. திலகம், அதுவும் அங்க இருக்கு பாரு குளியில. இவனை நமது அரண்மனை விதூஷகனாக நியமித்து விடுங்க. அதற்கேற்ற கோமாளித்தனமான முகவெட்டு இவனுக்கு இருக்கிறது. சார், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எவனு கேக்குற? 5 அடி ஒசரம், அல்வா துண்டு மாதிரி உடம்பு, ஏட 42 கிலோ, அளவு 34, 26, 36, நீல பாவாடை, பச்சை தாவணி, இருக்குமோ சிவப்பு ஜாக்கெட்டு, கண்ணுல மை, கருப்பு சாந்து போட்டு, மொத்தத்துல பம்பளி மாஸ் பழமா இருக்கிற இவ. ஆமா, அது எப்படி சார் பார்த்த உடனே ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க? எல்லாம் ஒரு ஐ ஜட்ஜ்மெண்ட் தான். இதுக்குன்னே பழகி போன கண்ணு இல்லையா?